வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகவும் கொஞ்சமாக நெய், அப்புறமா வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 4 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். அதளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லிப்புதினா, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துச்சு. அதையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அப்படின்னா பிரியாணி பவுட்ரு, அது இல்லாட்டினா நீங்கள் வந்து பட்டை கிராம்பு பொடியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மிளகா பொடி போட்டு வதக்கியாச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு 3 தக்காளி சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா குழைவாக வரட்டும். அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு மட்டன் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் செய்கிறேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு வச்சிட்டேன். இதில் வந்துட்டு நான் குக்கரில் வந்து மட்டன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ வந்து இந்த கறியை மட்டும் அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெறும் கறியை மட்டும் இதில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து மசாலாவோட பிரட்டியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே கறியில் வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். அப்படியே ஒரு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் வந்து பிடிச்சி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன். இப்போ வந்து அதில் வந்து 1 டம்ளர் வந்து அந்த கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா அந்த மசாலா கூட வந்து கொதித்து நல்லா இதாகி வரட்டும். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் 2 டம்ளர் எடுத்தனால நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போதைக்கு வந்து கறி வேக வச்ச அந்த சூப்பு தண்ணி மட்டும் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அளந்து ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருவோம். கொதி வரவும் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. நான் வந்து அரிசி வந்து போட்டிருக்கேன். அரிசி போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வரட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தாக்குனா உப்பு போட்டுக்கலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடல. உங்களுக்கு பத்தாருனா போட்டுக்கோங்க. அப்படியே மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு தம் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இதாகி அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு இதாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தோசைக்கல் அடியில் வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு கிண்டியாச்சு. தோசைக்கல் அடியில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அடுப்பில் வச்சு ஃபுல்லாக வச்சுருங்க அடுப்பை. இப்போ வந்து இந்த பிரியாணி சட்டி தூக்கி இதில் வச்சிடலாம். பிரியாணி சட்டி தூக்கி வச்சாச்சு. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.